ஹாய் ஹலோ வணக்கம் குட் ஆஃப்டர்நூனுங்க. இன்னைக்கு வந்து மத்தியானம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மோஸ்ட் ஃபேவரட் கத்தரிக்காய் அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு பொரிக்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? நான் எப்போ போட்டாலுமே எல்லாருமே எங்கிட்ட கேட்குறது கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாமா, கொஞ்சம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அரை கரண்டி வத்தல் தூள். ஐயோ. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு உப்பு. சரியா? தேவைக்கு போட்டால் போதும். இது வந்து வத்தல் பொடியில் பார்த்துடுங்க, குழம்பு மிளகாய் தூள். சரியா? வத்தல் பொடியும் போட்டுக்கலாம், ஒன்றும் இல்லை. தாகம் என்கிறேன் நீராய் வருகிறாய், சோகம் என்கிறேன் சுமையாய் வருகிறாய். நதிகளில் மீன்களும் நீந்துதம்மா, அதில் நதிக்கொரு வலியும் இல்லையம்மா. நினைவுகள் நெஞ்சினில் நீங்குதம்மா, அந்த அடுப்புல தீயும் போனதம்மா. நீ இருந்தால் என்ன, மறந்தால் என்ன, தீக்குச்சி எல்லாம் காலி. எத்தனை தீக்குச்சி வச்சு தீபத்தை வச்சாச்சு, பத்த வைக்கல. ஏம்மா கடைசியில என்ன பண்ண வேண்டியது இருக்கு? கடைசியில அம்மா கிட்ட சரண்டர் ஆயிட வேண்டிய நிலைமையில தான் இருக்கு. ஏம்மா எங்க அம்மைக்கு அவளை ஏதாவது கூப்பிட்ட உடனே ஏதோ இருவா. இந்த தீயை கொஞ்சம் ஒழுங்கா பத்த வைமா. நம்ம இதை வந்து கொஞ்சம் அப்படி இந்த வெயில வைப்போமா? வெயில வைக்கிறோன்னா ஃப்ரீசர்ல வைப்பாங்க தானே. ஃப்ரீசர்ல வேண்டாம், நம்ம இந்த வெயிலே வைப்போம், இங்கே வைப்போம். ஓகே வச்ச. அம்மா இப்படி உங்களுக்கு ஊதி தீபத்தை வச்ச அனுபவம் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது வந்து சீம்பிளி மட்டை. சரியா? வேண்டாம் வேணுமே. எங்க அம்மா தீபத்தை வச்சுட்டு போயாச்சு. ஆமா பாத்தீங்களா, நாங்க இப்படிதான் தோசை கல்லுல என்ன தீ ஒரேடியா எரியும், தேவைப்படும் போது ஒன்னே எரியாது. வாழ்க்கையும் அப்படிதான், நம்மளுக்கு ஏதாவது தேவை இருக்கும்போது அது ஒன்றும் கிடைக்காது, தேவையில்லாத நேரத்தில் அது அளவுக்கு அதிகமாக கிடைக்கும். எல்லாத்தையும் தோசைகள் என்ன செஞ்சாச்சு, அடிக்காச்சு. இனிமே அந்த எண்ணெய் எல்லா இடத்துக்கும் போன பற்றியெல்லாம் ஒரு பரட்டு வச்சுட்டு அப்படியே வச்சு வேக விட்டுட்டேன். சூப்பராக தோசைகள்லாம் பொரிச்சா கத்தரிக்காய் உருளைக்கிழங்கு ரெடி. நிறைய பேர் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஓகேவா? அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா கோயிலேருந்து கருவேப்பிலை பறிச்சு வந்தாச்சு. கொஞ்சம் அப்படியே உருவி வாஷ் பண்ணி அதனால தெரிக்கும் தண்ணியில் பட்டு. ஓகேவா? வச்சிருங்க. ஓகே, ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.